பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இப்ப 38th டே. இன்னைக்கு ஏதாவது சுவாரஸ்யம் இருக்கா? சத்தியமா இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு இருக்கு சொல்லணும்னா சீக்ரெட் டாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க. அந்த டாஸ்க டீச்சர்ஸ்க்கு தெரியாம சஸ்பென்ஸா ஏதாவது ஒரு த்ரில்லரா சுவாரஸ்யமா டீச்சர்ஸ் எல்லாருக்கும், அதாவது அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருக்கிற யாருக்கும் இந்த உண்மை தெரியக்கூடாது, அவங்க எல்லாம் மண்டை காஞ்சிட்டு இருக்கணும், இதுதான் ஒரு டாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் தரப்புல இருந்து நம்ம தீபக்கு ஒரு டாஸ்க் கொடுக்கப்படுது. அது என்ன டாஸ்க், அங்க நடந்த பிரச்சனை என்ன அப்படின்றத பத்தி விவாரிச்சு உங்களுக்கு சொல்றேன். நீங்க பார்த்துட்டு கல்கிற நியூஸ் என்ன தீபிகா. இப்ப ஆக்சுவலி நடக்கிற விஷயங்கள் என்ன அப்படின்னா, ஸ்டார்டிங் வந்துட்டு ஒரு விடிய காலையில இருந்து ஆனந்த் திருடுற வேலைக்கு அவங்க போயிடுறாங்க. ஏன்னா அவங்க திருட்டு பொண்ணு இல்லையா, திருடணும் அப்படின்றதுனால அங்கே இங்கேயும் போய் எதையாவது திருடலாம் அப்படின்னு சொல்லி இருக்கிற செருப்பு கிருப்புலாம் திருடுறதுக்கு வர வேலையே இல்லையா அவனுக்கு, எதை போய் திருடுறதுன்னு ஒரு அளவு இல்லையா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. திருடின செருப்பு தூக்கிட்டு போயிட்டு ஆக்சுவலி எங்க வைக்கிறாங்க அப்படின்னா, சமையல் பண்ணுவோம் இல்லையா அந்த கேபின் இருக்கும்ல, அங்க போய் வைக்கிறாங்க. காய்கறிகள் பழங்கள் அப்படின்னு இருக்கிற அந்த இடத்துல செருப்பு வைக்கிறது இதெல்லாம் ஓவரா இல்லையா அப்படின்னு நெட்டிசன்ஸ் கழுவி ஊத்திட்டு இருக்காங்க. எனிவே ஆனந்தி வந்து பாத்தீங்கன்னா தெளிவா வந்து அந்த திருட்டு வேலைகள் சிறப்பா பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அகைன் வெளியில அந்த பெல்லையும் தூக்கிட்டு போய் எங்கேயும் ஒழிச்சு வச்சிருக்காங்க. எப்பவும் போல வந்துட்டு 5 ரூபாய்க்கு நடி அப்படின்னா 10 ரூபாய்க்கு நடிக்கிற சிவா வந்து அவர் தானே இப்போ செக்யூரிட்டி, ஸோ அவர் வந்து பெல் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்றாரு. பெல்லையே காணும். மனசே வெறுத்து போச்சு, என்ன நடக்குதுங்க பெல்ல காணுமே அப்படின்னு சொல்லிட்டு மனுஷன் செம்மையான ஒரு அதிர்ச்சியில இருக்கும் போதுதான் கரெக்டா வந்து பிடி மாஸ்டரும் பாக்குறாரு. ஸோ தீபக்கும் தேடுறாரு. எல்லாரும் தேடும் போது கரெக்டா பிடி மாஸ்டரான ஜெஃப்ரிக்கு கிடைச்சிருது. ஸோ இந்த பெல் எல்லாம் தூக்கிட்டு வராங்க. அண்ட் இதெல்லாம் வந்து அப்படியே ஒரு எப்பவும் போல ஒரு நார்மலான ஒரு விஷயங்கள் நடக்குது, சொல்ற அளவுக்கான விஷயங்கள் நடக்குது. வீட்டுல இந்த பொருளை காணும் அந்த பொருளை காணும் அப்படின்னு எல்லாருமே தேடிட்டு இருக்காங்க. கரெக்ட் தான். வர்ஷினி உன்ன பிரின்சிபல் அப்படின்னு ஒரு கேடர் தானே உட்கார வச்சிருக்காங்க. வைஸ் பிரின்சிபலா அருண் இருக்காரு. ஆனா பிரின்சிபலுக்கான ஒரு தகுதியாவது உனக்கு இருக்கா? நீ எதுக்காக வந்து இங்க வேலை பார்த்துட்டு இருக்கேன்னு உனக்கு கொஞ்சமா ஞாபகம் இருக்கா? ஏன் வந்தோம், எதுக்கு வந்தோம், ஒண்ணுமே தெரியல. அடிச்சுக்கிறாங்க, புடிச்சுக்கிறாங்க, சண்டை போடுறாங்க. ஏதோ பியூன் வேலைக்கு வந்தவங்க கூட பரவாயில்ல, வேலை செய்வாங்க, அட்லீஸ்ட் ஃபைனையாவது தூக்கிட்டு போயிட்டு வருவாங்க. ஒன்னுத்துக்கும் புண்ணியம் இல்ல. எதுக்குடா வந்தோடனே தெரியாம ஏதோ நியூ அட்மிஷனுக்கு வந்த ஸ்டூடெண்ட் மாதிரி கும்முன்னு உட்காந்துட்டு இருக்காங்க. சோ வர்ஷினி வந்ததுக்கு அப்புறம் வந்து சரி ஓகே திருடின பொருள் என்னென்ன இருக்கு, ஆனந்திக்கிட்ட என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்கலான்னு கடகடன்னு போறாங்க. போய் பாக்குறாங்க. அங்க பார்த்தா ரப்பர் அதெல்லாம் இருந்தது. சரி இவ ஒண்ணுமே திருட்டுல போட்டிருக்கேன், நெக்ஸ்ட் வந்து ஏதாவது பண்ணும் அப்படின்னு நினைச்சு அங்கேயும் இங்கேயும் சுத்திட்டு இருக்காங்க. சோ வர்ஷினி ஓரளவுக்கு செஞ்சு வேலை அப்படின்னு பார்த்தது ஒண்ணு மட்டும்தான், வேற எதுவுமே கிடையாது. அங்க ரணங்களுமே நடந்தாலும் ஒண்ணுமே கிழிக்கிறது கிடையாது. ஏதோ இரிட்டேட் ஆகுது. வர்ஷினி எல்லாம் சும்மா வேஸ்ட் பீஸ் எல்லாம் தூக்கி முதல்ல வெளில கடாசுங்க. நம்மளே வெளில இருந்து இப்படி கதறிட்டு இருக்கோம், வீட்டுக்குள்ள இருக்கவங்களுக்கும் வராது. எஸ் பிரின்சிபல் பத்தின ரிவ்யூவா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே கொடுக்குறாங்க. இவங்க இப்படி இருந்திருக்கலாம், பணம் வந்து அழகுன்னு சொல்லிட்டு உள்ள நடக்கிற எல்லா விஷயங்களும் பத்தி. பட் மோர் ஓவர் சொல்லணும்னா நம்ம வர்ஷினியா வச்சு செஞ்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும். இந்த பொண்ணு இப்படி பண்ணுச்சு, இவங்க வந்து பிரின்சிபல் வந்து ஒழுங்கா இல்லை, மேனேஜ்மெண்ட் சரியில்லைன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஒரு மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்டும் வந்து அவங்களுடைய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்காங்க. பவித்ரா அண்ட் சத்யா அவங்க 2 பேருமே வந்துட்டு அந்த ஒரு டாஸ்க்ல லவ்வர்ஸ். ஓகேவா, அந்த ஸ்கூல் டாஸ்க்ல வந்துட்டு லவ்வர்ஸ். இதை ஒன் சைடா லவ் பண்ற ஒரு பர்சன் யாருன்னா அது ராணவ். ஸோ இவங்களுடைய கதைகள் தான் போயிட்டு இருக்கு. பவித்ராவுக்கும் சத்யாவுக்கும் ஏதோ ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு ராணவுக்கு செம்ம ஹாப்பி. அவருக்கு வந்து ஒன் சைட் லெவல அவர் எப்படியாவது போய் பேசணும் ட்ரை பண்றாரு. ஆனா அங்க எந்த ஒர்க் அவுட்டும் நடக்கல. உடனே வந்து சத்யா அப்பப்போ சண்டைக்கு வர்றது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாஸ்க் கொஞ்சம் ஓகேவா தான் இருந்துச்சு. உண்மையாவே உள்ள மூழ்கி கொஞ்சம் பண்ணிருக்காங்களோன்னு தோணுச்சு. பவித்ரா ஓவரா எகிற, சத்யா வந்து இது பண்ண, ராணுவ வந்துட்டு அவருடைய பர்சனல் வெஞ்சன்ஸ் எல்லாத்தையுமே தூக்கி வெளில கக்கன மாதிரி தாங்க தெரிஞ்சிச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் ஒன்று வருமே, என்னடா இன்னும் கொடுக்கலையா அப்படின்னு தோணுச்சுல. சோ அது வந்தாச்சு. அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்க்கான டாஸ்க் நடக்குது எப்படி தெரியுமா இருக்கு. அந்த எங்க வீட்டுக்கு வெளியில எல்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, மாடு சாப்பிடாம இருக்கிறதுக்கு செடியை ஒரு பெரிய கூண்டு மாதிரி இரும்பு கம்பியை வச்சு அடைச்சு வச்சிருவோம். ஸோ அடைச்சு வச்சிட்டோம் அப்படின்னா வீதியில எந்த மாடு போனாலும் குட்டி குட்டி ஆடுகள் போனாலும் எதுவுமே உள்ள தாவே வர முடியாதுன்றதுனால ரொம்ப சேஃப்டியா பெருசா இருக்கும். அதை தூக்கிட்டு வந்து உள்ள வச்சு அதுக்குள்ள 4 பாலை போட்டு அந்த பாலுக்கு 4 குச்சியை கொடுத்து அதை அப்படியே பொறுமையா எடுக்கணும். வெளில பால் வந்துருச்சு அப்படின்னா யார் எடுக்கிறீங்களோ அந்த டீம் வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்து உங்களுக்கு அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ பொண்ணுங்க டீமு பையங்க டீம்னு இருக்காங்கல்ல, அதுல பையனான ராணுவ வச்சு சரிங்க ரயான் அவர் சிறப்பா விளையாடாரு. அவர் இல்லைன்னா சத்தியமா பொண்ணுங்களும் எடுத்துக்க மாட்டாங்க. பாலை பொறுமையா அப்படி இப்படி பண்ணி எடுத்துட்டாங்க வெளில. ஏதோ சம் ஐடியாஸ் தான் கொடுத்துருக்காரு. பெரிய ஆளா இருப்பார் போல இருக்கு. பயங்கர மாஸ்டர் பிளான் எல்லாம் பண்ணி அதை வெளில எடுத்துட்டாரு. அண்ட் அதே மாதிரி இந்த டீம்ல என்ன ஆகுது அப்படின்னா, எடுக்கிறாங்க கரெக்டா வந்துட்டு நம்ம ராணுவ இருக்காருல்ல, அவர் எதையாவது ஒண்ணு குத்தி விட்டு கீழே விழுந்துருது. சோ இதே மாதிரி போயிடுது. எதுக்குதான் நீ இருக்கிறியோ அப்படின்னு சொல்லிட்டு உள்ள இருக்கிற கண்டஸ்டன்ஸும் செம்மையா திட்டிட்டு தான் இருக்காங்க. தீபக் வந்து பொதுவாவே டாஸ்க் யாராவது பண்ணும்போது அதை பார்த்து ஒரு கான்ட்ரவர்ஷியல் எல்லாமே பண்ணுவாருல்ல, அதே மாதிரி இந்த வாட்டியும் எதுவுமே யாரும் சொல்லக்கூடாதுன்றதுனால தீபக்கா நீங்களே போங்கன்னு துரத்தி விட்டாங்க போல. அங்க போய் ஆணையம் புடுங்கல, ஒன்னும் புடுங்கல. சோ அதுதான் நடந்துச்சு.
நான் முன்னாடி சொன்ன மாதிரி பிக் பாஸ் ஒரு டாஸ்க் கொடுத்திருந்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா? சோ சீக்ரெட் டாஸ்க் வந்து தீபக் கிட்ட கொடுக்க, தீபக் என்ன பண்ணுவாரு, குடுகுடுன்னு ஓடி போய் முத்து கிட்ட சொல்ல, முத்து என்ன பண்ணுவாரு, ஸ்கிரிப்ட் எழுத ஆரம்பிச்சிருவாரு. அவர் அப்சல்யூட்லி எழுத ஆரம்பிச்சிட்டாரு. சோ நம்ம இப்படி நடந்துக்கலாம் அப்படி நடந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவை கொடுத்துட்டு இருக்கும்போது ஒருத்தவங்க ஒண்ணு பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது, பவித்ரா ஆல்ரெடி வந்து இந்த லவ் டாஸ்க்ல யார் லவ்வர்ஸ்ன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? சோ அவங்க லவ் இருக்கும்போது நம்ம இப்பதான் பிரச்சனை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ராணுவ கரெக்டா என்ன பண்றாரு அப்படின்னா, பவித்ரா கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு அங்க உட்காந்து சும்மா பேசுறாரு. இதை பார்த்த சத்யாவான லவ்வர் கோவம் வந்து கட கட கடன்னு கத்துறாரு. சோ கத்துக்கு வீட்டுல இருக்கிற அட்மினிஸ்ட்ரேஷன்ல எல்லாருமே ஓடி வந்து என்னாச்சு அப்படின்னு அவங்க எல்லாத்தையுமே நம்பிட்டாங்க. அவ்வளோ சின்ன பிள்ளைத்தனமா நம்பிட்டாங்க. இருக்கிற சண்டை நம்ம உருவாக்குறது அப்படின்னு சொல்லிட்டு தான் ராணவ் வந்து நிறைய விஷயங்கள் பேசிட்டே இருக்காரு. அது இதுங்கிறாரு, அப்படி இப்படிங்கிறாரு, தூக்கி எல்லாத்தையும் அடிக்கிறாரு, என்னென்னவோ நடக்குதுங்க. பட் இருந்தாலும் ரொம்ப ரியாலிட்டிக்கா தான் இருந்துச்சு. ப்ரோமோலனோ கிழிச்சாங்கல்ல போட்டோ, ஐயோ சண்டை வந்துருச்சு நைட் 10-11 மணி வரைக்கும் உட்காந்து நான் பார்த்துட்டு இருந்தேன். கடைசியில அதை டாஸ்க்கு தெரிஞ்சோன்னு எனக்கு கோவம் வந்துச்சு. பார்த்தா பசங்க பிள்ளைக்கூடிய தூங்க வைப்போன்னு இல்லாம தேவையில்லாம டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன். எனவே அது உண்மையான சண்டையா இருந்தா செம்மையா இருந்திருக்கும். பட் கொஞ்சம் வந்துட்டு அங்கங்க பர்சனல் வெஞ்சன்ஸ் எல்லாத்தையுமே காமிச்சிட்டு தான் இருந்தாங்க. ஒரு பக்கம் சௌந்தர்யா என்ன பண்றாங்க அப்படின்னா, நம்ம இவங்க வந்து அவர் பேர் என்ன, அந்த ஒயிட் பாய் ரயான் கூடயே வந்து சுத்திட்டு இருக்க, இதை வந்து ரியலா இல்ல ரீலா அப்படின்னு நம்மளுக்கே ஒன்றும் புரியல. ஸ்கூல் டாஸ்கா இல்ல உண்மையாவே 2 பேரும் ஒன்னா சுத்துறீங்களா, என்ன நடக்குது அப்படின்ற மாதிரிதான் ஒரு கொஸ்டின் இருந்தது. ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன ஆகுது அப்படின்னா, ராணவ வந்து கண்ட்ரோல் பண்றதுக்காக மஞ்சுரி போறாங்க. இங்க பாருங்க, அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க ப்ளீஸ்னா. இல்ல நீங்க எப்ப பார்த்தாலும் ரயான் என்ன சொல்றீங்க, ராணவங்க வந்து 10 நாள் ஆகுது இன்னுமா என் பேர் தெரியலன்னு வேற ஏதோ புதுசா ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஸ்டார்ட் பண்ண உடனே என் பேர் கூட தான் மஞ்சுரி, எல்லாரும் என்ன மஞ்சூரின்றாங்கன்னா அதெல்லாம் ஓகே தான் மஞ்சூரி அப்படின்னு சொல்லி அவர் திரும்பவும் சொன்னாரு. எனக்கு செம்ம சிரிப்பு வந்துருச்சு. உண்மையா அவர் வந்து அந்த மஞ்சரின்ற பேரை எல்லாரும் மஞ்சூரின்னு கூப்பிடுறதே ஒரு ஃபன்னு தான். ஆளாளுக்கு பசி மயக்கத்துல இருந்து அந்த சாப்பாடு பேர்லாம் வந்து ரீகலெக்ட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு அந்த காமெடி. எனிவே இந்த விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. ரியாவும் நான் என் பங்குக்கு ஏதாவது பேசணும்னு சொல்லிட்டு அவங்களும் பெர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க. சௌந்தர்யா சண்டை போடுறாங்க. எல்லாரும் சண்டை போட்டு கத்தும் போது மஞ்சரி டென்ஷன் ஆகி கம்முன்னு இருங்கன்னு கத்திட்டு இருக்காங்க. அதுல சௌந்தர்யா ஓரமா உட்காந்து கீழே விழுந்து பொம்மை அடிபட்டு தேவையில்லாத சில பிரச்சனைகளும் நடந்துச்சு. ஆனா அடிச்சாலும் அடி வாங்கினாலும் ஒண்ணுமே எனக்கு ஆகல அப்படின்ற மாதிரி சௌந்தர்யா போடுறதுதான் கொஞ்சம் சிரிப்பா இருந்தது. சோ ஜாக்லினுக்கு சில பல பிரச்சனைகள் அப்படின்றதுனால அவங்களுக்கு கை காலு எல்லாமே வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சோகமாவே உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு சௌந்தர்யா உனக்கு என்ன பிரச்சனை, என்ன நீ போய் தூங்கணும், கால் வலிக்குதுல அப்படின்னு ஒண்ணு டப்புன்னு கோவம் வந்துச்சு. உடனே ஜாக்கு போய் அழுதுகிட்டு பாத்ரூம்ல இருந்தோன்னு, ஐயோ பாவுண்டா நம்ம டாஸ்க்கு நம்மளுக்கு தெரியும் அவளுக்கு தெரியாதுல்ல, அவ டீச்சர்ல, ஐயோ பாவுண்டான்னு தெரியாம இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரயான் 2 பேருமே போய் சௌந்தர்யாவும் காலில் விழுறேன் ப்ளீஸ்ன்னு பாத்ரூம்க்கு வெளியே போய் உட்காந்துக்கிட்டாங்கன்னா பாத்துக்கோங்களேன். உட்காந்து கெஞ்சிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ஜாக்லின் வராங்க. வந்து சரி ஓகே விடு அப்படின்னு சொல்லிட்டு, நீயும் புரிஞ்சுக்கலாம் எப்படி மச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. ஃபீலிங்ஸ் எல்லாம் கரெக்ட் தான். டாஸ்க்னு தெரிஞ்சுன்னு வைங்களேன், கண்டிப்பா வச்சு செய்ய போறாங்க ஜாக்லின். சோ தெரியாத வரைக்கும் சந்தோஷமா எல்லாரும் அவங்க அப்படியே ஒண்ணும் தெரியாத மாதிரி அப்படியே கொண்டாடிக்க வேண்டியதான். சோ இதாங்க நடக்குது. அண்ட் இதை தவிர வேற என்ன சுவாரஸ்யம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரஞ்சித் தன்னால முடிஞ்ச அளவுக்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும்ன்றதுனால அங்க சண்டை நடக்கும் போதே அமைதியா இருங்க, என்ன ஸ்கூல் இதெல்லாம், என்ன சும்மா நொய்யேன்னு ஏதோ நம்ம ஒரு அட்டண்டன்ஸ் போடணும் அப்படின்னு சொல்லி ஒரு மைண்ட் செட்ல இருப்பாங்கல்ல, நம்ம இவ்வளவு சண்டை நடக்குது நம்ம வாயை திறக்கலாம் எப்படின்னு சொல்லி அதுக்காக ஒரு அட்டண்டன்ஸ் தான். இவராது பரவாயில்ல, ஏதோ ஒரு ஸ்டூடெண்டா இருந்து ஏதோ வந்து பேசினாரு. ஆனா அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருக்கிற வர்ஷினி, அதுவும் பிரின்சிபல் அப்படின்ற ஒரு கேட்டகரியில இருக்கிற அந்த பர்சன் யானே தெரியல, எப்ப பார்த்தாலும் ஓரத்துல உட்காந்து மிச்சர் சாப்பிட்ற மூஞ்சி மாதிரியே தான் இருக்காங்க. கொஞ்சமாவது ஓரளவுக்கு நம்ம வந்திருக்கோம் ஒரு ஷோக்கு, இது எல்லாருக்கும் கிடைக்காத இந்த வாய்ப்புன்னு தெளிவா சொன்னார் விஜய் சேதுபதி. தெரிஞ்சும் இதெல்லாம் ஓவரா இல்லையா, என்னத்துக்கு வந்திருக்காங்கன்னே தெரியல. சீரியஸா அப்படியே உட்காந்துட்டு இருந்தா எதுக்குமா வந்திருக்கேன் நீ, வெளில வரட்டும், எல்லாரும் கண்டிப்பா கழுவி ஊத்து போறாங்க, கேட்கதான் போறாங்க, என்ன பதில் சொல்லுவாங்கன்னு பார்ப்போம். அதாவது இதெல்லாம் ஒரு விஷயம் நடந்துட்டே இருக்கும்போது தீபக் வந்து இந்த டாஸ்கை இன்னும் ரியாலிட்டிக்கா மாத்தணும் அப்படின்ற ஒரு பிளான் பண்றாரு. அந்த பிளானுக்கான எக்ஸிகியூஷன் என்ன அப்படின்னா, அருண் முன்னாடி நம்ம சத்யா ராணவ் இவங்க 2 பேரும் டேட் சரி ஓகேடா நடந்து முடிஞ்சிருச்சு, 2 பேரும் கை கொத்துக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஆயிக்கோங்க, கையை பிடிங்க அப்படின்னு சொல்லி 2 பேரையும் சேர்த்து வைக்கும் போது அவ்வளவுதான் கொஞ்சம் மெச்சூரிட்டியா ஹேண்டில் பண்ணுங்க சரியா அப்படின்னு சொல்லிட்டு அருண் பேசிட்டு இருக்காரு. ஸோ அருணுடைய டைலாக் அங்கங்க கேட்கணுமே, வேற லெவல் மாசு தான். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே ஃபேக்குன்னு தெரிஞ்சுன்னா அவர் எவ்வளவு மனசு கஷ்டப்படுப்பாரு தெரியல. ஆனா நல்லாதான் இருக்கு. அருண் கொஞ்சம் ஏமாந்து ரொம்ப சீரியஸா மூஞ்சி இப்படி வச்சுக்கிறது செம்ம காமெடியா இருக்கு. எனவே இன்னும் எப்படி போகுது இதே மாதிரி கண்டினியூவா வீட்டுல டாஸ்க் இல்லாம சண்டை வந்துச்சுன்னா ஜாலியா இருக்கும்ல. சாமியை வேண்டிப்போ இன்னும் நல்லா சண்டை பிடிக்கணும், அப்பதான் நம்மளுக்கு ஜாலியா இருக்கும் பாக்குறதுக்கு, ரிவ்யூ பண்றதுக்கு ஏதாவது ஒரு மேட்டர் இருக்கும். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க, இன்னும் எந்த அளவு சுவாரஸ்யமா இருந்தா சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுக்கு கருத்து மாதிரி கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. தேங்க்யூ so much for watching this video. Bye bye.